Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப புதுமையான டேஸ்ட்ல சூப்பரான தக்காளி தொக்கு இப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இத கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நம்ம கட் பண்ணாலே போதும். பாருங்க இந்த சைஸ்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி சுட சுட சாதம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வேகணுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளார நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வெறும் வானலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உருண்டை உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாம். இது சட்டுன்னு வந்து கலர் மாறிடும். தீஞ்சிடாமல் லைட்டாக பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த எள்ளுடைய வாசனையும் டேஸ்ட்டும் தான் இந்த தொக்குக்கு ஒரு வித்தியாசமான புதுமையான டேஸ்ட்டே கொடுக்குங்க. நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்குது, அதனால நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி. நீங்கள் எடுக்கிற தக்காளி வந்து நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்தால் இந்த புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி தான் நம்மளுடைய தக்காளி தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பொடியை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. மிக்சியில் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்படி மசிச்சு விட்டாலே போதும். இப்போது சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையுமே நான் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லா பக்கமே நல்லா கலந்து வரணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு எண்ணெய் வந்து வெளியில் வரணுங்க தொக்குலேருந்து. அந்த அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்து பாருங்கள் எண்ணெய் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு, பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ நம்மளுடைய தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு வரமிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தொக்கில் இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக புதுசாக நம்ம தொக்கு செஞ்ச ஒரு ஃபீல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.